திறந்திருக்கு. ஒவ்வொரு கோயிலையும் சொர்க்கவாசல் திறந்திருப்பார், நம்ம அதை பார்த்துருப்போம். ஒவ்வொரு கோயிலுக்கும் நாம் சென்று பெருமாளை வேண்டுறோம். ஏன்னா நம்ம கர்மாவனை போகணும், அடியேனும் உன்னிடம் தாசனாகி இருக்க வேண்டும்னு கேட்குறோம். நாம் போச்சு அவருக்கு அப்படியே ஸ்க்ரீனில் ஓடுவான். இப்போ சில பேர் இப்போ என்ன இன்டர்வியூக்கு பண்ணச்சே அவளுடைய இன்டர்வியூவை விட விடுங்கோ. இப்போ கார்பரேட் ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா அந்த நம்ம பாஸுக்கு நமக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும்னு கேட்குறோம், அல்லது ஒரு இன்க்ரிமெண்ட் வேணும்னு கேட்குறோம். அப்படின்னா நம்ம போய் உட்கார, ஓகே நீ 2 மணிக்கு வர நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லிடுவார் பாஸ். போய் உட்கார்ந்தோம்னா அந்த பக்கத்தில் இந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி வச்சுருவார். அந்த ஸ்க்ரீனில் எப்படி டொக்கு டொக்குன்னு தட்டின்னே இருந்தால் ஸ்க்ரீனில் ஓடிண்டே இருக்கும். நம்மை பற்றின அனைத்து விஷயங்களும் பாஸுக்கு எல்லாம் வந்துடும். நம்ம எப்போ பிறந்தோங்கிறதுலேருந்து, டேட் ஆஃப் பர்த்லேருந்து, டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து அத்தனை விஷயமும் அதில் அப்லோட் ஆகிடும். அதுக்கிட்ட 10 பேர் இருக்காளே ஹெச்ஆர் இல்லையா, அவள் அதெல்லாம் அப்லோட் பண்ணி வச்சுருவாள். இதையெல்லாம் பார்த்துன்னு நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பார். இதை தான் ஆண்டாள் சொல்கிறா, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. நீங்கள் பெருமாள்கிட்ட வேண்டிட்டு போகச்சேவே பெருமாள் உன்னை அப்படி தட்டி பார்த்துருவார். இவன் யார், எவ்வளவு தப்பு பண்ணிருக்கான், எவ்வளோ ரைட்டு பண்ணிருக்கான், என்னென்னலாம் பண்ணிருப்பான், மாற்றாது பார்த்து சொல்லி. ஆனால் அவன் கிட்ட போகச்சே மட்டும் அவனுக்கு நம்முடைய பாஸுக்காவது கொஞ்சம் ஃபேவரட்டிசம் இருக்கும். இவன் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கான், அவன் பெட்டரா பண்ணல, இவன் நம்மளுக்கு ரொம்ப ஜாலரா போடுறான், அவன் போடுறதில்ல, ரொம்ப திமிரா பேசுறான், இப்படியெல்லாம் பாஸ் நினைப்பார். ஆனால் பகவான் நினைக்கிறது இல்லையா, எல்லாத்தையும் எப்படி மாற்றாது பால் சொல்லியும், யார் யாருக்கு என்ன வேண்டுமோ இங்கே அனைத்தையும் தருவதற்காக வித்தியாசம் இல்லாமல் ஏற்ற கலங்கள் நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாயோ அதற்கு ஏற்ற வண்ணம் பால் சொல்லக்கூடியவன் இல்லையா.